மிதுன ராசி மற்றும் மிதுன லக்ன அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் 2024 எப்படி இருக்குது அப்படின்றதான் விலாவரியாக நம்ம பார்க்க போகிறோம். மிதுனம் அப்படின்னாலே விடாமுயற்சி அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ அந்த விடாமுயற்சி இருக்கக்கூடிய உங்களுக்கு பல விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணி வெளியில் வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்குது. சரி, நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹவுஸ், தட் இஸ் உங்கள் மேலேயே செவ்வாய் இருக்கார். புதன் செவ்வாய் அப்படின்றது நல்ல காம்பினேஷனே இல்லை. அப்போது அந்த காம்பினேஷனால் எப்படி நீங்கள் இருந்தால் ஜெயிக்க முடியும் அப்படின்னா முதல்ல மிதுன ராசி அன்பர்கள் கடைப்பிடிக்க வேண்டியது பொறுமை பொறுமை பொறுமை. ஏன் அப்படின்னா அந்த செவ்வாய் லாபஸ்தானாதிபதியும் அவர் தான், 6ஆம் வீட்டு அதிபதியும் அவர் தான். அப்போது நீங்கள் பொறுமையை மட்டும் இந்த மாதம் கடைப்பிடிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், தேவையே இல்லாத பிரச்சனைகளை வம்பு வழக்குன்னு சொல்லிகிட்டே போகலாம். அத்தனையும் நீங்களே வாவான்னு கூப்பிட்டுருவீங்க. அப்போ எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் அதே பொறுமையை கடைப்பிடிச்சிங்கன்னா லாபஸ்தானாதிபதியும் அவர் தானே. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் கூட பொறுமையாக டேக்கிள் பண்ணாருப்பா அப்படின்ற அந்த நிதானத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா அற்புதமாக பிளான் பண்ணி சூப்பராக கம்யூனிகேட் பண்ணி லைஃப்பில் பெரிய பெரிய சக்ஸஸ் கொடுக்கக்கூடியதும் இந்த செப்டம்பர் மாதம்தான். ஏன்னா லாபஸ்தானாதிபதியே செவ்வாய், அவர் உங்கள் மேலேயே உட்கார்ந்துட்டுருக்கார். ஸோ இது குடும்பத்துக்கு தான், ஃபேமிலிக்கு தான், பிஸ்னஸ்க்கு தான், ஜாபு தான்றது கிடையாது. பொதுவாகவே இந்த ஒரு குணத்தை மட்டும் இந்த மாதம் ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் சொல்லணும்னா நீங்கள் பொறுமை, ரொம்ப ரொம்ப காமாக இருக்கணும்னு ஜஸ்ட் நீங்கள் ஒரு பேப்பரில் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு பல இடத்துல நீங்கள் ஒட்டி வச்சுக்கோங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே இது ஒரு கமாண்டாக உங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பாருங்கள், அவ்வளவு விஷயத்தையும் நீங்கள் ஜெயிக்க முடியும். எதிர்பார்த்ததை விட பல லாபங்கள் உங்களுக்கு வந்துடும். யாராக இருந்தாலும் கேட்குறதுன்னா ஃபினான்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம். இப்போது நிறைய விஷயங்கள் கடன் வாங்க வச்சிடும். ஸோ அந்த இடத்துல தயவு செஞ்சு கடன் வாங்கிடவே கூடாது இந்த மாதம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக இருந்துருங்க மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்களே. ஏன்னா இந்த 6ஆம் வீடு அப்படின்ற விஷயம் விளையாட்டு இல்லை, அதுவும் செவ்வாய் வேற. அப்படி இருக்கும்போது இது என்ன பண்ணும் அப்படின்னா, சிலர்லாம் நம்ம சொல்லுவோம்ல, என்னடா நீ எப்படிடா பேசிட்ட அப்படின்னு சொல்லி ஒரு ஈகோன்ற ஒரு விஷயத்துக்காக பார்த்துடுறேன்டா இப்போ குடுறா அப்படின்னு நம்ம வாங்கிடுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி ஈகோவை தூண்டி விட்டு கடனை வாங்க வச்சு அதனால் வாழ்நாள் முழுக்க கஷ்டப்படக்கூடிய ஒரு சிக்கலுக்குள்ளே கொண்டு போயிடும். ஸோ இந்த இடத்துல பொறுமையாக இருந்து, சரிப்பா ஓகே உன்னால தான் முடியும்னா ஓகே, ஆமாம்ப்பா எங்களால் முடியவே இல்லைதான்ப்பா அப்படின்னு நீங்கள் உங்களை ஜஸ்ட் இட்ஸ் நாட் டவுன். நியாயப்படி பார்த்தீங்கன்னா அது குறைவு கிடையாது. ஆனால் அதுதான் திருப்தின்ற ஒரு மனப்பக்குவம். உலகத்தை யாரையுமே கம்ஃபர்ட் பண்ண முடியாது. ஜஸ்ட் லீவ் லைக் தட், ஓகே பாலிசி, டேக் இட் ஈஸி பாலிசி அப்படின்னு போகும்போது உங்களுக்கு அது நிதானமாக போயிடும். ஏன்னா இப்போ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்ற மாதிரி தூண்டுவா, என்னடா இந்த தைரியம் கூட உனக்கு இல்லையா, இதை போய் நீ வாங்க மாட்டேன்ற அப்படின்னு. ஒரு ஜாப்ல இருக்கும்போது கூட தூண்டுவா, என்ன இந்த ஃபோனை வச்சுட்டு இருக்க, நீ ஏன் மற்ற ஃபோனை வச்சுக்கூடாது, உங்களை ஹர்ட் பண்ணி பார்ப்பாங்க. அந்த ஹர்ட்டிங்காக நீங்கள் செலவுகள் செய்திட வேண்டாம். இது இப்போ பண்ணக்கூடிய காலகட்டம் இல்லை மக்களே. இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் விரயம் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு கொண்டு போயிடும். ஸோ இப்போ ஃபினான்ஸில் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது நான் சொன்னேன். அதே மாதிரி உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இப்போ 3ஆம் வீட்டில் சூரியன் வேற இருக்கார். உங்களை நிறைய முயற்சி எடுக்க வச்சுட்டே இருக்கும். அப்போ சூரியன் ஒரு முயற்சி எடுக்க வச்சா என்ன ஆகும் ரிசல்ட்,
பிரமாதமாக தான் இருக்கும். ஸோ உங்களுடைய கான்சென்ட்ரேஷனை புட்டுட்டு இந்த ரைட் வே, ஓகேடா நான் இந்த ஃபோன்லேயே பாரு நான் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்றது தான் இப்போ இருக்கணுமே ஒழிய நான் இதுக்காக ஒரு ₹1,00,000 ஃபோனை வாங்கி காமிக்கிறேன்றது இருக்கக்கூடாது. சரி, நம்ம மாத பலன்லாம் பார்க்குறது எதுக்காக அப்படின்னா இதெல்லாம் தூண்டுன்றது தெரிஞ்சுட்டு, ஆனால் அந்த தூண்டுதலில் தூண்டு வலையில் நான் விழாமல் இருப்பேன்னு இருக்கீங்க இல்லையா, அதுக்கு தான் இந்த மாத பலனே முக்கியமாக. இதில் இப்போ நடக்கக்கூடிய திசா புத்தியை முக்கியமாக பார்த்துக்கோங்க. அப்போ அந்த இடத்துல செவ்வாய் எப்படி இருக்காருன்றதும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ஈஸியாக இருக்குமா டிஃபிகல்ட்டாக இருக்குமா அப்படின்றத நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா 4ஆம் வீடு அப்படின்றது எதையும் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்ப 4 பேரு 4 விஷயமா சொன்னாலும் மனசுக்கு அதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஏன்னா 12ஆம் வீட்டுல வேற குரு போய் உட்கார்ந்துட்டு இருக்கார், 10ஆம் வீட்டுல ராகு. அப்படி இருக்கும்போது இந்த ராகு வந்து தூண்டி விட்டுருங்க. ராகுன்னா இட்ஸ் கால் மல்டிப்ளையர். அப்போ ஒரு விஷயத்தை கரெக்டா நீங்க அனலைஸ் பண்ணி போல அப்படின்னா எல்லாமே சிக்கலுக்குள்ள மாட்டிடுவீங்க. ஸோ இது தான் முக்கியமாக ஃபினான்ஸ்ன்னு வரும்போது நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்லேயும் எந்த ஒரு விஷயத்துலையும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷரை இங்கே கொண்டு வந்து குடும்பத்தோடையோ அல்லது கணவன் மனைவி உங்களுக்குள்ளேயோ நீங்கள் போட்டிங்கன்னா அது மிகப்பெரிய வெடிப்பாக வந்து வெடிச்சிடும். ஏன் உங்களுடைய அம்மாவோடையே கூட, ஏன்னா அம்மா அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் விஷயங்க. அம்மா புரிஞ்சுக்காம வேறு யார் புரிஞ்சுக்குவாங்க? அம்மாவே புரிஞ்சுக்கலன்னு அப்படின்னா எவ்வளோ பெரிய மனோவலியாக இருக்கும். அதெல்லாம் நடக்கக்கூடிய மாதமாக இருக்குது. ஸோ இந்த மாதம் ரொம்ப பெருசாக யார்கிட்டையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. மெடிடேட் பண்ணுங்க, நிதானத்துக்கு உண்டான விஷயங்கள் பண்ணுங்க. நீங்கள் கண்டிப்பாக விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேளுங்க. அந்த வார்த்தைகள் கேட்க 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 மனசுக்கு வந்து ஒரு அமைதி ஏற்படும். ஏன் நீங்கள் வந்து நம்ம பழைய இளையராஜா சாங்ஸ் கேளுங்க. அது கேட்கும் போதும் பார்த்தீங்கன்னா மனசு வந்து ஒரு நிதானத்தை ஏற்படுத்தும். அண்ட் எந்த ஒரு விஷயம் மறந்து வச்சுட்டு வேகம் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அண்ட் மேலும் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கே கொண்டு வந்து நிற்குது அப்படின்னா இட்ஸ் ஆன் வேகம்ன்ற ஒரு விஷயத்தில் கொண்டு வந்து நிற்குது. உங்களுடைய 5ஆம் வீடு அப்படின்றது சுக்கிரன். அந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அவர் கரெக்டான ஒரு பொசிஷன்ல இல்லை. அப்படி இருக்கும்போது ஏன்னா இன்னைக்கு குழந்தை பாக்கியத்துக்காக ஒரு பெரிய விஷயம், அதாவது எத்தனை பேர் வராங்களோ அதில் 60% ஆஃப் தி மக்கள் வந்து கேட்குறது குழந்தை பாக்கியம். ஸோ அது இப்போ வந்து அவ்வளோ ஃபெயிலியர் ஆச்சுன்னா கவலையே படாதீங்க. இப்போ அப்படித்தான் ஆகும். ஏன்னா சுக்கிரன்றது நீச்ச நிலையில் இருக்காருன்றது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 5ஆம் வீட்டுக்கு அவர் 18ஆம் தேதிக்கு அப்புறம் போயிட்டாரு. அப்போ அது பாசிட்டிவாக இருக்கும். ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. அந்த வெயிட் பண்ணுறத மனசை உடஞ்சிடாதீங்கன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்பு அந்யோன்யம் அப்படின்னு குழந்தைகளோட வர்றதுக்கும் குழந்தைகளுக்காக நீங்கள் செலவு செய்கிறதும் இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணி ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். எல்லாத்தையும் விட உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்கள், நரம்பு மண்டலம் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துலேயும் இப்போ நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சனி கிரகம் அப்படின்றது உங்களுக்கு வக்ர நிலையில் இப்போ இருக்கார். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா எதையுமே ரிஸ்க் அப்படின்ற விஷயத்தை எடுத்துடவே வேண்டாம். கோ ஆன் த ஃப்ளோன்றது மைண்டில் வச்சுக்கோங்க. நிதானம்ன்ற ஒரு விஷயத்தை கடைப்பிடிச்சு உங்களுடைய 10ஆம் வீட்டில் உங்களுக்கு ராகு வேறு இருக்கிறதுனால தொழில் சம்பந்தமான அலைச்சல் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். அப்போ அலைச்சல் இருக்கும்போது உணவு சம்பந்தமான விஷயத்தில் கட்டுப்பாடு வேணும். கரெக்டான சுத்தமான இடத்துல போய் சாப்பிடுங்க. எதுவும் நீங்கள் யோசித்து செயல்படுங்க. இது மட்டும் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த செப்டம்பர் மாதத்தை ஈஸியாக கடந்துடலாம். 4ஆம் வீட்டில் கேதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். கேது அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் வர்றது யார் நாள்? விநாயகர் நாள். கேதுன்னா என்ன? சுருக்கிரும், உடச்சி போட்டுரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது ஆகாமல் இருக்கிறதுக்கு. அண்ட் மேலும் ராகு கேது பெயர்ச்சி 6 வரைக்கும் கேது அங்கே தான் இருக்க போகிறார். அத்தனை விஷயத்தையும் ஜெயிக்கிறதுக்கு தான் அற்புதமான உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி அற்புதமாக வருது செப்டம்பர் 7ஆம் தேதி. ஸோ மனசார நீங்கள் எவ்வளோ ஒர்க்கில் இருந்தாலும் சரி, மனசார அன்னைக்கு ஆத்மார்த்தமாக நீங்கள் உட்கார்ந்து
உங்களால் விநாயகரோட எவ்வளவு நேரம் செலவழிக்க முடியுமோ விநாயகருக்கு உண்டான அத்தனை விஷயங்களும் பொறுமையை கொடுக்கக்கூடியதாகவும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவரை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான விஷயங்கள் தான் அந்த அருகம்புல், நீங்கள் எருக்கம்பூ என்னென்ன வைக்கிறீங்களோ அதிலெல்லாம் இருக்கு. அப்போ நீங்கள் அன்னைக்கு நம்ம என்ன சொல்லுவோம், 7 விநாயகரை போய் பாரு அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ 7 விநாயகருக்கு கோயும் போது அங்கே எவ்வளவு நீங்கள் ஸ்மெல் எனர்ஜியை இன்ஹேல் பண்ணுவீங்க, அதெல்லாம் உங்களுக்கு பொறுமையை கொடுக்கும், கன்ஃபியூஷன்ஸை கட் பண்ணும், அத்தனை விஷயத்தையும் குழப்பத்திலிருந்து வெளியில் வர்றதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ செப்டம்பர் 7 மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்கள் ரொம்ப முக்கியமாக விநாயகருக்கு உண்டான அனைத்து விஷயங்களையும் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ராகு கேது பயிற்சியில் வரக்கூடிய அனைத்து குழப்பத்துக்கும் நீங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். ஸோ இப்படித்தான் நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய சனாதன தர்மத்தில் பல விஷயங்கள் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தையும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு ஜெயிச்சு சூப்பரமாக நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் போகணுன்றது தான் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.